أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய கிருபையால இன்றைய தினம் உங்களை எல்லாம் எங்களோட மசூதுர் ரஹ்மான் மககுட மசூதுர் ரஹ்மான் பள்ளிவாசல்ல அசர் தொழுகையை தொடர்ந்து தாய்மார்களாக உங்களை எல்லாம் இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சந்திக்கிறதுக்கும் அவனுடைய மார்க்கத்திலிருந்து சில விஷயங்களை பேசிக்கொள்றதுக்கும் ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்தான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த அமர்வுல முஹாசபத்து நஃப்ஸ், சுய பரிசோதனை, எங்கட செயல்களை ஒரு முறை நாங்க சீர்தூக்கி பார்ப்போம் என்ற ஒரு தலைப்பு இந்த உரைக்காக போடப்பட்டிருக்குது. அப்படியா, அதாவது எங்கட வேலை வெட்டிகள், நாங்க செய்யற செயல்கள், இதுவரைக்கும் நாங்க செய்தவைகள், இதுக்கு பிறகு செய்ய போறவைகள், இது எல்லாத்தையும் ஒரு முறை நாங்க எங்களுக்குள்ள நிறுத்து பார்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் ஒரு முறை நாங்க ஒரு ரிவர்ஸ்ல கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்னு ஒரு தலைப்பு. இப்படி ஒரு தலைப்பு போடப்படுதுண்டா, இன்னைக்கு நாங்க நிறைய நல்ல அமல்கள் செய்யறோம், மாஷா அல்லாஹ் நிறையவே செய்யறோம். ஆனா நாங்க செய்யற நல்ல செயல்கள் உங்களுக்கு மட்டும், அல்லாஹ்க்கு மட்டும் தெரிய செய்யறாண்டால் பெரிய ஒரு கேள்வி அதுல கேட்குது. நீங்களும் நானும் செய்யற நிறைய செயல்கள், ஆனா அது ரகசியமாக செய்யப்படுதா, அல்லாஹ்ட திருப்திக்காக மட்டும் செய்யப்படுதா, மக்களோட அபிலாச, மக்களோட நோக்கம், மக்களோட திருப்தி அதுல இலக்காக்கப்படுதான்றதை நாங்க கொஞ்சம் ரிப்பீட்டர்கள் ஒருவர் கேட்டுக்கொள்றது இந்த தலைப்போட நோக்கம். ஏண்டா நாங்க வாழ்ந்த காலம் மிச்சம், வாழ போற காலம் மிக குறைவு. என்னதான் நாங்க முக்கி வாழ்ந்தாலும் 60, 70, சரி 75, 100 போத்தா 100, அது பேர் போத்தா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துச்சுன்னா இதே மாதிரி இருக்க போறல்ல, பெட்டோட அது பெரிய அதாபா இருக்கும். அப்ப மேக்சிமம் இருக்கிற இந்த காலத்துக்குள்ள, இருந்த இவ்வளவு காலத்துக்குள்ள நீங்க சும்மா உங்களோட மீள் பரிசீலனை செய்யும். நான் வாழ்றதுக்கு வந்தா நிச்சயமா வரல, மகுத்தாகிறதுக்காக வந்தா நான் நிச்சயம் மகுத்தாக தான் வந்தேன். எவ்வளவு காலத்துல மகுத்தா போற தெரியா, இன்னும் ஒரு இப்ப உங்களுக்கு 40 வயசு இன்னொரு 40 வருஷம் வாழுவே நான் தெரியா, ஒரு 10 வருஷம் தெரியா, ஒரு 10 நாள் தெரியா, ஒரு 10 செகண்ட் தெரியா. அப்ப எவ்வளவு காலம் வாழ போறேன்னு தெரியா. வாழ்ந்ததை பார்த்தா 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், இன்னும் எவ்வளவு காலம் வாழ போறேன்னு தெரியா. இந்த 40 வருஷ லைஃப்ல ஒரு 10 வருஷத்து விடுவோமே, பருவ வயது அடையாத, குமராகாத, பருவ வயசுக்கு வராத காலம் 10 வயசு விடுவோம். 40 வயச 10 வயசு விடுவோமே, 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறீங்க, ரைட்? இப்ப சுய பரிசோதனை, இந்த 30 வருஷ வாழ்க்கையில மௌலவி சொல்ற மாதிரி நான் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்த ஒரு இபாதத் என்ன சரி உண்டு? சும்மா படத்தை கேட்டு பாருங்க, அது யாருக்குமே தெரியாது. ஒரு தர்மம் கொடுத்ததா, ஒரு பிரிஞ்சு போடுற ஜோட்டை சேர்த்து வச்சதா, ஒரு குமர் காரியத்தை நடத்தி வச்சதா, அல்லது ஒரு நோயாளிய பார்க்க போனதா, அல்லது ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினதா, அல்ல ஏதோ அது உங்களுக்கு மட்டும், அல்லாஹ்க்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு செயல். அங்க நாங்க பெரியோரு என்ன வினாக்குறிவுக்கு நாங்க உள்ளாகுறோம். அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர.
மாதா மாதம் உங்களோட வசதி கேட்டா போல ஒரு அனாதை பிள்ளைக்கு மாதம் ஒரு 20,000 ரூபாய் மந்த்லி ஃபீஸ் கட்டி வாரீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அது தெரியாதவங்க ஹாஸ்டல்லையும் தெரியும், உங்களோட குடும்பத்திலையும் தெரியும், ஊர் முழுக்க தெரியும். அப்ப ரகசியமா என்ன நடந்தீங்க? வேற ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு 10 ரூபாவை தேடி 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 எடுத்துக்கொண்டு வந்து 10 ரூபாவை கொடுக்க ரெடியாக போக்கல எனக்கு ஒரு முக்கியமான ஆள், உங்களை விட வசதியான யாரோ ஒருத்தர் கூட சந்திக்க வராரு. இப்ப திட்டமிட்டு அந்த 10 ரூபாவை கொடுக்காம திருப்பி பைத்து 100 ரூபாய் தாளண்ட கூட வந்து அப்படி அவ பாக்க நீட்டி கொடுக்கிற சமூகமா தான் பெய்து கொண்டிருக்கு. முதலாவது அந்த 10 ரூபாய்க்கு கூட சில நேரம் நன்மை என்று கிடைச்சி, 2வது கொடுத்த 100 ரூபாய் எதுக்கேன் கொடுத்த எதிர்பார்ப்பு. அல்லாஹ் கிட்ட மட்டும் எதிர்பார்த்து அவன்கிட்ட கூலிய மட்டும் எதிர்பார்த்து நான் செய்திருக்கிற ஒரு செயல். உமர் கத்தாப் சொல்லுவாங்களா, ஹாசிபு கப்ல அன் துஹாசபு வஸினு கப்ல அன் துஸனு. நீங்க ஒரு நாள் கேட்கப்படுறதுக்கு முன்னுக்கால நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நீங்க ஒரு நாள் உங்களோட செயல்கள் நிறுக்கப்படுறதுக்கு முன்னுக்கால நீங்களே உங்களை நிறுத்துக்கோங்க. ஒரு நாள் வரப்போகுது, அன்றைக்கு அதுக்கு முன்னால நீங்க உங்களை மீட்பரிசீலனை செஞ்சுக்கோங்க. சத்தியமா நாங்க அலோன்னு ஒரு விஷயத்த என்ன தெரியுமா, நிறைய செஞ்சிக்கிறோம், யாருக்கு தெரியாம செய்யும். எதிர்பார்ப்பு முழுக்க புகழப்படணும், பாராட்டப்படணும், 4 பேருக்கு பேரு சொல்லப்படணும், நான் கண்ணியப்படுத்தப்படணும், எனக்கு மரியாதை தரப்படணும், நான் இவ்வளவு செஞ்சு என்ன கணக்கெடுக்கல, இவ்வளவு செஞ்சு என்ன கூப்பிடல, இவ்வளவு எல்லாம் செஞ்சு என்ன அந்த இடத்துக்கு அழைக்கல, என்ன மறந்து வைத்த, நான் இதை பிறந்த வாசப்படி பண்ணி இருக்க மாட்டேன், நான் இதை பிற போக மாட்டேன், நான் இதை பேச மாட்டேன், நான் இதை கணக்கெடுக்க மாட்டேன். இப்ப என்னதான் செய்யறோம்? யாருக்காக செய்யறோம்? உலகத்துக்காக செய்யறோம், படைச்சவன் திருப்தி இல்லாம செய்யறோம். மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம், படைச்சவன் எதிர்பார்க்கல. உலகத்தில புகழப்படணும், பாராட்டப்படணும். ஒரு மனிதர் ஒரு பெரியார் சொல்றார், மனிதா, இந்த உலகமே உன்னை புகழட்டும், இந்த உலகமே உன்னை புகழட்டும், பாராட்டட்டும், உன்னை தூக்கட்டும், உன்னை உயர்த்தட்டும். படைத்தவனுக்கிட்ட உனக்கு அங்கீகார புகழ் இல்லை என்றால் அது ஒரு நாளும் புகழ் அல்ல. உன் புகழ் அந்த சராசரத்தை எட்டட்டும். உங்களோட பேரை கேட்டா முழு நாடு முழு உலகவுமே அவரா அவரா அவரா, அப்படி ஒரு இடம் அவளுக்கு, இப்படி ஒரு இடம். படைச்சவனுக்கிட்ட உனக்கு இடம் இல்லை என்றால், உலகமே உன்னை புகழ்ந்தால் அது ஒரு நாளும் புகழ்ச்சி அல்ல. உலகமே உன்னை இகழட்டும், உலகமே உன்னை கணக்கெடுக்காம கட்டும், உலகமே உன்னை உயர்த்தாம மதிக்காம கட்டும், படைச்சவனுக்கிட்ட மதிப்புண்டால் அதுதான் மிகப்பெரிய மரியாதை என்று சொன்னான். நான் வாசிச்சத்துல மிக விருப்பமான ஒரு வரி என்ன தெரியுமா, மனிதா, நீ மரத்தின் வேராக இருக்க ஆசைப்படு, அந்த மரத்தை நீ சற்று உற்று நோக்கி பார், வானலாவ உயர்ந்து கிளைகள் பல விட்டு பூத்து குலுங்கி கடி கொடுக்குதே, அந்த மரத்தை இயக்குகின்ற வேரை நீ பார்க்க வேணுமாயிருந்தால் என்ன செய்யணும் சொல்லுங்க? அதாவது மனிதா, நீ மரத்தின் வேராக இருக்க ஆசைப்படு, அந்த மரத்தை சற்று உற்று நோக்கி பார், வானலாவ உயர்ந்து கிளைகள் பல விட்டு பூத்து குலுங்கி கடி கொடுக்கிறே, சரியா பார்த்தா அந்த வேர் எங்கிக்கோணும் சொல்லுங்க? எங்கிக்கோணும்? நான் 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 சொல்லணுமையா? நான் தான் நான் தான் நான் தான், பாருங்க பாருங்க பாருங்க, நான் தான் நான் தான் நான் தான். இந்த பெரிய மாங்காய் காய்ச்சி இவ்வளவு பல்ப் மாதிரி தொங்கி இவ்வளவு பசுந்தா இருக்கிறதுக்கு நான் தான் மேல ஆடி கொண்டிக்கணும். காண மாட்டாய். நீ அந்த வேற பார்க்கணுமா இருந்தா நீ அந்த மரத்தை தோண்டி வெளியில எடுக்கணும். இதுதான் ஆணி வேறு, இதுதான் பக்க வேறு, இதுதான் இந்த வேறு, அந்த வேறு நீ பார்க்கணும். இந்த வேறாதான் மரம் நிக்குது, நீ பார்க்கணும். அந்த வேற நீ பார்க்க மாட்டாய். தன்னை பூமிக்குள் அமிழ்த்தி ஆழ்த்தி என்ன செய்து வானலாக உயர்ந்து கனி கொடுக்கிற மரத்தை இயக்கிற வேற ஒன்னால பார்க்கலாம். இது மாதிரி மனிதா, நீ மறைந்திருந்து நிறைய செயற்படு, நீ மறைந்திருந்து நிறைய செய், அது உனக்கு மட்டும் தெரிஞ்சதாக இருக்கட்டும். சுப்ஹானல்லாஹ்.
எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த சலப்புகளோட லைஃப்ல நாங்க பாக்குறோமா, இது உண்மையிலே அந்த படிக்கிற நேரம் வாசிக்கிற நேரங்கள்ல உள்ளங்களுக்குள்ள வார அந்த உணர்வுகளுக்கு நாங்க வாழவே இல்லை, செய்யவே இல்லை. இப்ப நீங்க எல்லாம் உங்களோட மூத்து நானோட மகள்லானாத இளைய தம்பிட மகள் கஷ்டம், அப்படி கஷ்டம், குடும்பத்துல அந்த பிள்ளை கஷ்டம், இந்த தெருவுல இப்படி ஒத்துழைக்க கஷ்டம், அப்படி இப்படின்னு நீங்க நிறைய செய்யற. ஆனா இதுக்கு பின்னுக்கால செஞ்சு 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 எதிர்பார்க்கிற. நீங்க எதிர்பார்க்காம புகழப்பட்டால் போற்றப்பட்டா அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் என்ன மறைச்சிரி, நான் தான் காரணம் சொல்லாதேன்னு சின்ன உங்களோட மனசிரிக்கணும். அதை மீறி உங்களை புகழ்றாங்கன்னு சொன்னா அல்லாட பொறுப்பு சாட்டு பேசாம காதுல காமிக்கலாம் மீந்துரும். ஆனா நாங்க செய்ய முந்திய எதிர்பார்க்கிறோம். செஞ்சத்துக்கு பின்னுக்கால புகழப்படலண்டா மனசுக்கு கவலை வர. ஒரு செயல் எப்ப கவலையை தரும்? ஒரு செயல் எப்ப கவலையை தரும்னா அல்லாஹ்வுக்காக செய்யலண்டா கவலையை தரும். மககுடையில ஸ்கூல்ல மககுடையில ஒரு ஸ்கூல் வச்சுங்க. ஸ்கூல்ல சயின்ஸ் மேத்ஸ் காமர்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்க இத உங்களோட 20 வயசுல உங்களுக்கு பெரிய ஆள் பலம், பண பலம், படை பலம், அரசியல் பலம், எல்லா பலமும் இருந்துச்சு. உங்களோட 20 வயசுல பயோ மேத்ஸ் காமர்ஸ் இங்கிலீஷ் அது இது எல்லாம் போட்டு ஸ்கூலை டெவலப் பண்ணி பெரிய ஒரு நிலைமை கிடைச்சிட்டீங்க. உங்களுக்கு இப்ப 60 வயசு, 40 வருஷம் பூர்த்தி. பெரிய ஒரு விழா ஒன்று நடக்குது, பெரிய ஒரு விழா நடக்குது. இலங்கையில பிரபல்யமான அரசியல்வாதிகள், பிரபல்யமான பெரியவர்கள், யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் மாறு அது இதுன்னு சொல்லி பெரிய பெரிய எல்லாரும் வந்திருக்கிற சபை. வெளிநாட்டுல இருந்து பெரிய அதிதிகள் எல்லாரும் வந்திருக்கிற. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எங்கட ஊர்ல இன்றைக்கு 25 டாக்டர், 30 இன்ஜினியர், 60க்கு மேற்பட்ட அக்கவுண்டர் எல்லாம் உருவாகினதுக்கு காரணம் இந்த 20 வயசுல அடிக்கல் நாட்டி திறந்து வச்சு இன்றைக்கு உதவி பண்ணி இவர் தான் காரணம். பழைய ஆக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு செயல் எப்ப கவலையை தரும் என்றால், உங்களை அந்த பங்கனுக்கு உங்களை கூப்பிடல, உங்களை வாங்கன்னு சொல்லல, முழு ஊரும் முழு நாடும் திரண்டு லட்சக்கணக்கில் பெரிய ஒரு பங்கன் அப்படி லைட் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு பொன்னாட போட்டு கௌரவிக்க போறான். உண்மையிலே நீங்க தான் மிக தகுதியானவர். ஏண்டா 20 வயசுல நீங்க போட்ட அந்த விதைதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய விருட்சமா வளர்ந்திருக்குது. அந்த இடத்துல உங்களை கூப்பிடல. நீங்க இது அல்லாஹ்வுக்காக செஞ்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ், என்ன மறைச்ச ரப்பே உனக்கே எல்லா புகழும் சொல்லுவீங்க. நீங்க அல்லாஹ்வுக்காக செய்யலன்னு சொன்னா பழைய கொஞ்சம் பேர் உங்களை வந்து உங்களை கூப்பிட இல்லையா அப்படி கேட்ட உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை கூப்பிட இல்லையா அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா நீங்க தானே போகணும். உங்களை விட்டுட்டு செஞ்சாங்களான்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, ஆத்திரம் மட்டும் வரும். நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சிருந்தா இல்ல இருங்க பாப்போம், அந்த டேட்டுக்கு ஊர்ல இருக்க மாட்டீங்க. ஒன்று அப்படியே இல்லைண்டா மனசுக்குள்ள பயங்கரமான வேதனை வரும், சரியான ஸ்ட்ரெஸ் ஆகும், சரி கவலையாகும். என்ன விட்டுட்டு இந்த பங்கனை செய்யறானுங்களே. எல்லாரும் பெரிய ஸ்டேஜ் அடிச்சு நேத்து முளைச்ச காளான் எல்லாம் ஸ்டேஜில் உட்கார்ந்திக்கிறாங்க. நேத்து முளைச்ச காளான் எல்லாம் ஸ்டேஜில் உட்கார்ந்திக்கிறாங்க. ஆரம்ப கருத்தா நீங்க ஒரு தொங்கல் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் வாராரு, ஒளி வாங்கிய கையில் எடுக்கிறாரு. சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, எங்களுடைய ஊரிலே இன்று 30 வைத்தியர்கள், 60 அக்கவுண்டர்கள், 15 டாக்டர்ஸ்மார், 30 இன்ஜினியர்மார், இவர்களுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இதோ மேடையில வீட்டிருக்கின்ற 30 வயது கூட இல்லாத இவர் தான் காரணம். ஒத்தரை காட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி சந்தோஷமா இருக்குமா? மலாறு நெரும்பி கதறி ஒரு தள்ளி தள்ளி என்ன மனுஷனா நீங்க எல்லாம் அடே நீங்கள யாருடா? ஆரம்ப கருத்தை நான் இருக்கிறேன், என்ன விட்டு போட்டு நேற்று வந்து சொல்றேன்னு ஒரு பெருமை என்று வரும் பாருங்க. அது என்ன தெரியுமா? இப்போ ஒரு கவலை வருது. ஏன் கவலை வருது தெரியுமா? அங்கின வந்து ஏண்ட பேரு சொல்லப்படல, நான் போற்றப்படல, புகழப்படல, எனக்குள்ள மரியாதை தரப்படல என்ற கவலை உங்களுக்கு வரும். எப்ப தெரியுமா? அல்லாஹ்வுக்காக செய்யல. இதே நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சிருந்தால் அந்த இடத்துக்கு நீங்க பெய்த்திருக்க மாட்டீங்க. பெய்த்திருந்தாலும்
அடக்கமா பார்த்து கொண்டே இருப்பீங்க. யா அல்லாஹ், இவ்வளோ ஒரு அழகான அமர்வுல வந்து அமர்ந்திருக்கிறேன். ரெப்பே, நீ என்ன மறைச்சிட்டாய், மறைச்சே வச்சிரு, நான் தான் காரணம் காட்டிடா ரஹ்மானே துவா கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. நீங்க இனி சந்திக்கவே மாட்டேன் என்று நினைக்கிற ஒருத்தருக்கு ஒரு தர்மத்தை செஞ்சிருங்க, நீங்க மறந்துடுவீங்க, எடுத்தவனும் மறந்துடுவான், யாருன்றே தெரியும். நீங்க உம்ராக்கு போன கஷ்டமான ஒருத்தர் பார்த்த, நீங்க நல்ல வசதி, ஒரு 50,000 ரியால் எடுத்து பொத்திட்டு வந்துட்டீங்க. அவன் ஊரு தெரியா, பேரு தெரியா, அவன் முகத்தையும் மறந்துடுவீங்க, குடித்ததும் தெரியா. அல்ஹம்துலில்லாஹ், மஹ்ஷர்ல போனா அது வரும், யாருன்றே தெரியா, யாருன்றே தெரியா. ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்தேன், அல்ஹம்துலில்லாஹ். இங்க நாங்க கொடுக்க வானம்ன்றதல்ல, ஆனா நாங்க அப்படி கொடுக்க மாட்டோம். நாங்க எப்படி கொடுப்போம்? தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க கொடுத்தா எங்கட பேரு சொல்லப்படக்கூடியவங்க, அந்த தாத்தா, அந்த ஹாஜியார், அவங்க தான், இவங்க போற்றக்கூடிய புகழக்கூடியவங்களா இருந்தா தேடி கொடுப்போம். ரகசியமா பாதுகாக்கிறதுக்கு நாங்க ரெடி இல்லை. நீங்க வரலாற்றுல சில செய்திகளை பார்ப்பீங்க, சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவங்க மறைந்திருந்து செயற்படுறதுல மிக கவனமா இருந்தாங்க. மறைந்திருந்து செயற்படுறது சொன்னா, இன்னல்லாஹ் யுஹிப்பு அப்த தகி அல் கனி அல் கஃபி, நிச்சயமா அல்லாஹு தஆலா இறையச்சமுள்ள போதும் என்ற மனோசுபாவம் கொண்ட மறைந்திருந்து செயற்படுகின்ற அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். சொல்லுங்க, அல்லாஹ் நேசிக்கிற அடியான தன்மை என்ன? இறையச்சமுள்ள தகி. போதும், அல்ஹம்துலில்லாஹ், இது போதும், அல்ஹம்துலில்லாஹ், இது போதும், சமாளிப்போம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறான் பலஸ்தீன்ல, என்ன சாப்பாடே காணாத எவ்வளவு பேர், எனக்கு மிச்சம், அல்ஹம்துலில்லாஹ், இது போதும். இந்த சாப்பாட்டு எப்படி 8 பேர் இருந்தா அல்ல 8ல 10 பேர் திரும்ப வாங்க, பிரச்சனை இல்லை. உள்ளதை கொண்டு போதுமாக்க இறையச்சமுள்ள, உள்ளதை கொண்டு போதுமாக்கக்கூடிய மனசுபாவம் கொண்ட மறைந்திருந்து செயற்படுகின்ற அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். ரப்பு நேசிக்கிற அடியாண்ட தன்மை இஹ்லாசான அடியான், மன தூய்மை உள்ள அடியான், மறைந்திருந்து செயற்படுகின்ற அடியான். மறைந்திருந்து செயற்படுறா என்ன? யாருக்கிட்டையுமே திருப்தியை எதிர்பார்க்காம படைச்சவனுக்கிட்ட மட்டும் திருப்தியை எதிர்பார்த்து நடக்கின்ற அடியாள அல்லாஹ் நேசிக்கிறார். இந்த தன்மை உங்கள்கிட்ட இருக்கா? இந்த அமர்வு நான் ஜும்மாவை முடிச்சுட்டு இதோ நேரம் காத்திருந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது, நீ உன்னோட வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு இதுக்குன்ற ஒரு பிரயத்தனம் எடுத்து ஒரு உடை உடுத்து நடந்து இந்த விட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறது எதுக்காக? சும்மா வந்தோம் உட்கார்ந்தோம் போனோம்ன்றது இல்ல. ஒரு பயான்ல எடுக்கிற அந்த உணர்வு மௌத்தா போக மட்டும் மதிக்கும். இஸ்லாத்துல சிறப்பு என்ன தெரியுமா? செயலுக்கு கூலி இல்லை இஸ்லாத்துல. எது கூலி? ஆமா, எண்ணத்துக்கு. செயலுக்கு கூலி இல்லம்மா, வல்லாஹ் எண்ணத்துக்கு தான் கூலி. அது இஸ்லாத்துல சிறப்பு. இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்களுக்கு கூலி வழங்கப்படுவது எண்ணங்களை பொறுத்து. பெரிய மாட்டு அறுத்தன்றதுக்கோ கூலி அல்ல, அறுக்கிற நேரம் உங்களோட மனசு எப்படின்னு அதுக்குதான் கூலி. பெரியோர் மாட்டு அறுத்தன்றதுக்கு கோடி நன்மை தர போறல்ல. லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஹுஹா வலாக்கி யனாலு தக்வா மின்கும். அறுப்பு பிராணியோட இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்க்கு தேவையில்லை. அல்லாஹ்க்கு தேவை அறுக்கிற நேரம் உங்களோட உணர்வு எப்படி இருந்து. நீங்க ஹஜ்ஜி பெருநாளுக்கு ஒரு மாட்டை அறுத்து, உங்களோட ஃப்ரெண்டும் அவளோட ஹஸ்பண்ட் ஒரு மாட்டை அறுத்து, ஒரு 3 கிழமை கழிச்சு ஒரு சாப்பாட்டை உட்கார்ந்து உங்களோட ஃப்ரெண்ட் எடுத்துட்டு கொண்டு போறா, அடி கடவுள் மாடோண்டு அறுத்தடி எப்படி தெரியுமா, எல்லாருக்குமே அறுத்து நாங்க இத்தனை பார்சல் போட்ட 350 பார்சல் போட்ட பெரிய மாடு அப்படின்னு போக்கல. நீங்க பாக்குற உங்களோட மாடோண்டு அறுத்து 350 பார்சல சும்மா இப்ப நான் எங்கட தூரம் மாடோண்டு அறுத்தடா வந்தவங்க எல்லாரும் யானை குட்டியாண்டு கேட்டேன். இவருக்கு தேவை என்ன இப்ப இல்ல, அவ வந்து சொல்றா இப்ப என்னண்டா எங்கட தூரம் மாடோண்டு அறுத்தடாமா, கண்ணும் கரையற மாடு, பசந்து எப்படி தெரியுமா, அவட கொம்பு எப்படி தெரியுமா, அவட கண்ணு எப்படி தெரியுமா, அவட மூக்கு எப்படி தெரியுமா, அவட காது எப்படி தெரியுமா, அவட வர்ணிச்சுட்டு போறாங்க. இப்ப உங்களுக்கு வாய்க்கு எடுத்து மாறுது, பேசி முடி
அவ எல்லாம் முடிய எங்கட ஒரு மாடு அறுத்து எப்படி தெரியுமா, சுபஹானல்லாஹ், அந்த மாடு சீருமை அட மாதிரி இந்த அறுத்தத்தோட ஆக்கள் யானையாண்டு தான் கேட்டடா, அவ்வளவு பெருச்சு. அவள் வாய் அடைச்சு போற, இவ வெத்தினதாக நடக்கிற. இங்க அல்லாஹ் தஆலா பெரிய மாடு இடத்து கூலியும் இல்ல, நிறைய ரத்தம் இடத்து கூலியும் இல்ல. அல்லாஹ் பாக்குறது எல்லாம் தெரியுமா, நீ அறுக்கிற நேரம் உண்ட உள்ளம் எப்படி இருந்துச்சு, அதுக்குதான் கூலி. அல்லாஹ் விரும்புற அடியாண்ட தன்மை மறைந்திருந்து செயற்படுபவன். மறைந்திருந்து செயற்படுபவன் என்றா சும்மா நீங்க கேளுங்கம்மா, என்ன வாழ்க்கை வாழ்ற நாங்க. நீங்க விடிஞ்சு என் கிளாஸ்ல ரொம்ப அழுதா அழுப்பாட்டு உஸ்தாத் நான்டா வாழ்ந்தே இல்லைண்டா, நான் நீங்க இல்ல நானும் வாழ்ந்தே இல்லைதான் அப்படின்னு. என்ன அத ஒன்றுமே செஞ்சில்லையே, நாங்க எதுவுமே செஞ்சு உண்மையில முன்னோர்களோடு ஒப்பிட்டு பார்த்தா அவங்க எல்லாம் இந்த பூமியில எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க தெரியுமா, நாங்க எப்படி இருக்கிறோம், என்ன செஞ்சுக்கிறோம். நீங்க இன்றைக்கு நைட்டுக்கு முழு எடுத்துக்கொண்டு வைத்து பெட்டை தட்டி தஸ்பீஹாத்துல ஓதிட்டு கொஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டு மௌலவி சொன்ன மாதிரி என் லைஃப்ல ஒரு செயல் அல்லாஹ்க்காக நான் செஞ்ச ஒரு செயல் இன்றைய நாள்ல இதுவரைக்கும் நான் செஞ்ச ஒரு செயல் அபூர்வமா இல்ல, ஜீரோ செஞ்சுதான் நீக்கிற. அதுக்கு பின்னுக்கு நிறைய எதிர்பார்த்தீங்க. மாப்பிள்ளோட உமாவை நீங்க பார்க்கணும் கடமை உங்களுக்கு இல்ல, உங்களோட மாப்பிள்ளோட உமாவை நீங்க பார்க்கணும் கடமை உங்களுக்கு இல்ல. ஆனா உங்களோட மாப்பிள்ளோட உமா உங்களோட வீட்டுல தான் நீக்கிற. அவ அதொண்டு போதும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இஹ்லாஸோட செஞ்சா. அவட உடுப்பு மாத்திரத்துல இருந்து, அவட மலசல உபாதைகள் இருந்து, அவட எல்லாத்தையும் நீங்க தான் செய்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உண்ட திருப்திக்காகத்தான் செய்றேன். என் மாப்பிள்ளை என்ன பாராட்டணும், புகழோணும், போற்றோணும், நான் ஒன்று பார்க்கல ரஹ்மானே, உனக்காகத்தான் நான் செய்கிறேன், என்ன நீ பொருந்திப்போம். இதொண்டு போதவா, இதொண்டு போதும். ஆனா இதை நாங்க முக்கி எல்லாம் செஞ்சு போட்டு ராவையை பேத்து பெட்ல போய் உட்கார்ந்து காலை தூக்கி அடிக்கிறோம். விடிஞ்ச நேரத்துக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் கொஞ்சம் ஊண்டி விட்டதுக்கு நீங்க இல்ல, உங்க உடம்புக்கு வேலை செஞ்சுதான் எனக்கு வருத்தம்னு காட்டுறதுக்காக, உங்க உடம்புக்கு வேலை செஞ்சுதான் ஏண்ட கால்கள் எல்லாம் உழைச்சல் காட்டுறதுக்காக காலை தூக்கி அடிக்கிறான். கடைசியாக திரும்பி பார்க்கலையா, எழும்பி உட்கார்ந்து தேம்பி அழுகுறான். என்னத்தை பார்க்க யாருமே இல்லை, உங்களோட உடுப்பு எல்லாம் நான் தான் கழுவி கொடுத்தேன், உங்களோட வாப்பகத்து எண்ணெய் எல்லாம் நான் தான் பூசி விட்டேன், என்ன கணக்கெடுக்கல. இந்த ஒன்று போதும் இஹ்லாஸோட செஞ்சுட்டு யா அல்லாஹ் என் மாப்பிள்ளை என்ன கணக்கெடுக்காட்டியும் பரவாயில்ல, மாமி கணக்கெடுக்காட்டும், யார் கணக்கெடுக்காட்டியும் பரவாயில்ல, ஓண்ட திருப்திக்காக செஞ்சேன். சில நேரங்கள்ல நீங்க மருமகள், உங்களோட ஊர்ல அந்த வாய்ப்பு இல்ல, கல்யாணம் முடிச்சா நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறது, எங்கட பக்கத்துல அப்படி இல்லை பெரும்பாலும். சில நேரங்கள் நீங்க மருமகள், நீங்க நிறைய செஞ்சிருப்பீங்க. உங்களோட மாமி பெத்த மகள் கிழமை நாள் வந்து ஒரு சாப்பாட்டை தீதில் சுப்பண்ண கொடுத்துட்டு போவா. ஆனா அந்த மாமி கிளவி என்ன தெரியுமா செய்வா, என்ன செய்வா, டெய்லி செய்யறவங்களை கண்டுக்கலவே மாட்டா. வந்த மகளை மா என் தங்கம் வந்த வாப்பா, இன்றைக்கு தான் ஒரு முட்டை எனக்கு தின்ன தந்துட்டு போனேன், என் தங்கம் வந்த இன்றைக்கு தான் பார்த்துருக்கோம், உங்களுக்கு எப்படி ஈக்கும். இந்த கிளட்ட பொலிடோல ஊத்தி கொண்டுடுவோமாடி யோசிப்பீங்க, தலவாணி வச்சு அமைக்க கொண்டுடுவோமா. அது இவ்வளவு நான் செய்யறேன், என்ன கணக்கே எடுக்கிறல்ல, நான் செஞ்சதை சொல்றதே இல்ல. நேத்து கிழமை குறுக்க வந்துட்டு போன மைனிய போட்டு போகுது, வார போற எல்லாருக்கும் எப்படி சொல்லுவா தெரியுமா, என் மகள் வந்த எனக்கு தின்னத்தந்த, என் மகள் வந்த என் தலையை வந்துட்ட, என் மகள் வந்த என்ன வச்சு என் தலையை வந்துட்ட, என் மகள் வந்து என்ன மேல தேய்ச்சி விட்ட. இது ஒவ்வொரு கிழமையும் நீ செய்யற, ஒரு வெள்ளிக்கிழமை அவள் வந்து செஞ்சுட்டு போறான். உங்களுக்கு எப்படி இருக்கும், சரியான வேதனை ஆயிருக்கு, ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு தெரியுமா. இந்த நேரத்துல நீங்க யோசிக்கணும், யா அல்லாஹ் எனக்கு பெரியோர் சோதனை, அவங்க வேண்டியதை சொல்லட்டும், ஓண்ட திருப்திக்காக செஞ்சு நீ என்ன கபூல் செஞ்சுக்கோ. இது யாருக்கு இப்படி ஒரு பாக்கியம் இருக்குமோ நீங்க பாக்கியசாலி. உங்களோட உம்மா, உங்களை பெத்த உங்களோட உம்மா உங்கள்கிட்ட தான் ஈக்கிற, உம்மா உங்களுக்கிட்ட ஈக்கிற, உங்களுக்கு 2 தாத்த மாதிரி இருக்கிற, 3 தங்கச்சி மாதிரி இருக்கிற, எல்லாரும் பக்கத்து இருக்கிற, ஒத்தியும் பாரல்ல. நீங்க பேசுற வார போறீங்க எல்லாத்தையுமே, 2 தாத்தைக்கு 3 தங்கச்சிக்கு ஒத்தியும் பாரல, நான் தான் உம்மா பார்க்க செல்லவே படாது. எப்படி தான் நினைக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு தந்த பாக்கியம், என் தாத்தாங்களுக்கு கிடைக்காத தங்கச்சி கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான், என்ன தெரிவு செஞ்சிருத்தான், அல்ஹம்துலில்லாஹ். உம்மட என்ன வளசல உபாதைய கையால் அலையிறதுக்கு, உம்மாவை தூக்கி பெறட்டுறதுக்கு,
உமாக்கு தண்ணி வச்சு கொடுக்கறதுக்கு, தலைய பாந்து விட்டுறதுக்கு, அவங்க சாப்பாட்டை தீர்த்தி விட்டுறதுக்கு, உடுப்புகளை மாத்தி விட்டுறதுக்கு, டொய்லெட்டை தூக்கி கொண்டு போய் வைக்கிறதுக்கு கிடைச்சா பெரிய பாக்கியம். இதை நீங்க எங்க ஒப்படப்படாது வார போறவங்ககிட்டயோ மாப்பிள்ளை கிட்டயோ தாத்த வாரதே இல்ல. தங்கச்சி நீ வந்தாவா போனா போ, நீ வரவும் தேவையில்ல போகவும் தேவையில்ல, வந்தா பாரோட உமா உரிமை உனக்கு, நீ வரலன்னா நான் கண்டுக்கொள்ளவே மாட்டேன், ஆனா நான் செஞ்சுட்டு போறேன், யாருக்கு தெரிய தேவை. அதுதான் மறைந்திருந்த அல்லாஹ்க்கா செயற்படுது. இன்னைக்கு நிறைய பேரு செஞ்சுட்டு ரெண்டு ஒன்று உண்மையிலே வருத்தத்தை சொல்றது, இன்னும் ஒன்று செஞ்சு காட்டுறதுக்காக சொல்றது. உடுப்பெல்லாம் உழையுது, சரி வருத்தமே எங்கட உண்மை கொளுத்து தானேடா, ஒரே நான் தூக்கி தூக்கி பெறட்டுறேன் தானே, எனக்கு சரியான கஷ்டம். இது எதுக்கு? நான் செஞ்சேன்னு காட்டிக்கொள்றதுக்கு. இது கூலி இல்லை. இதெல்லாம் தாங்கணும், தாங்கிறதுக்கு தான் கூலி. இதை தாங்கிறதுக்கு தான் கூலி. நீங்க பாக்குறீங்க 3 பேர் போனா பாலைவனத்துல திடீர்னு மழை எடுத்துச்சான், 3 பேருமே பெய்த்து குகை உள்ளுக்கும் நுழைஞ்சு கொண்டான். புகாரிமா பரிசீலனை செய்து இத அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு வஹ்யூடாக அறிவிச்சதால தவிர ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் அறிவிச்சதா ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அவ்வளவு சீக்ரெட். 3 பேரு ரோட்ல பெய்த்து பாலைவனத்துல பெய்த்து கொண்டிருந்த மழை வந்ததோடு ஓடி பெய்த்து குகை உள்ளுக்கும் நுழைஞ்சு. குகை உள்ளுக்கு போனால் கல்லண்டு உருண்டு பிறண்டு வந்து குகையோட வாசல் அடைச்ச. வாசல் அடைச்சா வெளியில வரையல, தள்ளி நாங்க வெளியில வரல, கத்தி நாங்க வெளியில கேட்க, வெளியில கேட்டா பிரயோசனம் யாருமே இல்லை. 3 பேர் முடிவு செஞ்சாங்க இப்படியே சாக வேண்டியதான். பாலைவனத்து யாரும் வரப்போற இல்லையே, போன் ஆயிக்கு போட்டு நான் உள்ளிக்க வாங்கன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை எந்த காலத்து. 3 பேர் முடிவு செஞ்சாங்க சாக வேண்டியது. ஒருத்தர் சொன்னாரு, ஏடா அப்படி அல்லாஹ் நம்பிக்கை இருக்கிற, பூமியில இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக ஒரு செயல் செய்யலையா? அப்படி நீ அல்லாஹ் தேவையில்லை, உடஞ்சு போக தேவையில்லை, அல்லாஹ்வுக்காக செஞ்சதை முற்படுத்துவோமே. சரி, குட், நல்ல ஐடியா. ஒருத்தர் கையை தூக்கினாரு, காணலி அபவானி ஷேகானி கபீரானி, யா அல்லாஹ் எனக்கு முதுமை பருவத்துக்கு போன, கிழட்டு பருவத்துக்கு போன வயோதிப தாயும் தந்தையும் எனக்கிட்ட இருந்தாங்க. யா அல்லாஹ் நான் ஆடு மேய்க்கிறவன், நான் டெய்லி ஆடுகள் எடுத்துக்கொண்டு வைத்து இலகுலகளை கொடுத்து எடுத்துக்கொண்டு வந்து வரக்குல பாலை கறந்து எடுத்துக்கொண்டு வந்து என் உம்மா பாப்பாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் மனைவி பிள்ளைகளுக்கு வேலையாக்கள் கொடுக்கிறது வழக்கம். ஒரு நாள் ஆட்டுக்குரிய இலைகளை குலைகளை தேடிக்கொண்டு வந்து தூண் பேத்துட்டேன். பாலை கறந்து எடுத்துக்கொண்டு வந்தால் வல் கதுகு அலாயுது, பால் கிண்ணம் என்ற கையில என் உம்மா வாப்பா 2 பேரும் அயர்ந்து தூக்கி கொண்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ் என் உம்மா வாப்பாட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண என் மனசு விரும்பல. உம்மாவை தட்டி எழும்புங்கோ, வாப்பா எழும்புங்கோ, பால் குடிங்கோ, இப்படி சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. உம்மாட வாப்பாட தூக்கத்தை நான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தேன். யா ரப்பே வல் அவுலாத் யஸ்ரிஹூன தஹ்த கதமை, என் பிள்ளைகளோ என் காலுக்கு கீழே வந்து விழுந்து அழுது, வாப்பா பசி பசி பசி, பால் தாங்க தாங்க தாங்கன்னு கேட்டு அழுது கொண்டிருந்தாங்க. ரஹ்மானே, நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இந்த பால் கிண்ணத்தை முதலாவது என் உம்மா வாப்பாக்கு கொடுத்து என் தாய் தந்தை குடிச்சதுக்கு பின்னாலதான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் உறுதியா இருந்தேன். என் பிள்ளைகள் பால் கேட்டு 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 அப்படியே தூங்கிட்டாங்க. ஹத்தா பர்கல் ஃபஜர், அதிகாலை பொழுது உதயமான சுபகு வெளிக்குது. அப்பதான் என் உம்மா வாப்பா எழுப்பினாங்க. ரஹ்மானே, பால் கிண்ணத்தை கையில வச்சு தூங்கி விட்டு கொண்டிருந்தேன், என் பிள்ளைகள் பால் தாங்கன்னு கேட்டு கேட்டு அப்படியே தூங்கிட்டாங்க, குடிச்சாமே தூங்கிட்டாங்க. அதிகாலை பொழுது உதயமானதோட உம்மா வாப்பா கண் விழிச்சாங்க. பாலை உம்மா வாப்பாக்கு கொடுத்தேன், 2 பேரும் குடிச்சாங்க. குடிச்சதுக்கு பின்னால என் பிள்ளைகளுக்கு என் மனைவிக்கு பணியாக்களை கொடுத்தேன். அன்றே உன் திருப்திக்காக இஹ்லாசுக்காக உனக்காக நான் இந்த வேலையை செய்திருந்தால் இந்த குகையிலிருந்து நீக்கிடு ரஹ்மானே என்று தள்ளுறாங்க. துறப்படுது, வெளியில வரையலாம். 2வது ஆள், யா அல்லாஹ் எனக்கு ஒத்தன் வேலை செஞ்சான். இது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்லித்தான் தெரியும். எவ்வளவு ரகசியம், எவ்வளவு சீக்கிரட்டா நடந்திருக்குது. யா அல்லாஹ் எனக்கு ஒத்தன் வேலை செஞ்சான், வேலை செஞ்சவன் கூலிய எடுக்காம பேசிட்டான்.
நான் அவன் கூலி தொகைக்கு 2 ஆட்டை வாங்கி போட்டேன். ஆட்டுல பரக்கத்திக்குது. அந்த ஆடுகள் பல்கி பெருகி பல ஆடுகளாக பெருகி இருக்கிற ஒரு நாள்ல என்கிட்ட வேலை செஞ்சவன் கூலி எடுக்காம போன ஒரு நாள் வந்தான். அடியானே, இந்த ஆண்டில் உனக்கிட்ட நான் வேலை செஞ்ச, உனக்கிட்ட கூலி எடுக்காம போன ஞாபகமிக்கு எனக்குரிய கூலியத்தாண்டு கேட்டான். சுப்ஹானல்லாஹ். நான் சொன்னேன், அடியானே, உன் கண்ணுக்கு எட்டுகின்ற தூரத்துக்கு இருக்கிற அவ்வளோ ஆடுகளும் ஓண்ட எடுத்துக்கொண்டு சொன்னேன். அவன் சொன்னான், அடியானே, வெந்து வந்திருக்கிறேன், நொந்து வந்திருக்கேன், வேதனையோடு வந்திருக்கிறேன். எனக்கு இவ்வளோ ஆடுகள் தேராது, இவ்வளவு ஆடுகள் எனக்கு வராது, விளையாடாத, ஜோக் பண்ணாத, எனக்குள்ள கூலியத்தான்னு கேட்டேன். இல்ல மனிதா, இவ்வளோ ஆடு மோண்டெடு சொன்னேன். விளையாடாத வாப்பா, எனக்குள்ள கூலியத்தா. இல்ல இவ்வளோ மோண்டெடு சொன்னேன். ரஹ்மானே, அவ்வளோ காலம் வளர்த்தேன் பாரு, ஒரு ஆட்டை கூட விட்டு வைக்காம அவ்வளோத்தையும் எடுத்து கொண்டு வைத்தார். நான் யார்கிட்டையுமே சொல்லல, இன்று உன்னிடம் முறையிடுகிறேன். அந்த ஆடுகளை எல்லாம் கூலியாக வச்சு அவ்வளோ ஆடுகளை கொடுத்தேன் பாரு, உனக்கிட்ட முறையிடுகிறேன். உனக்காக சேர்ந்தார் நீக்குதுன்றாரு. 2வது ஆள் கேட்டு தள்ள நீங்குது, வெளியில வரையறான். 3வது ஆள் கேட்டாராம், யா அல்லாஹ், இந்த சாச்சட மகள் எனக்கு மிக விருப்பத்துக்குரிய, வாப்பட தம்பி சாச்சட மகள் எனக்கு மிக விருப்பத்துக்குரியவள். அவளை எப்படியும் அடையோடும்னு நான் டார்கெட் பண்ணிட்டே இருந்தேன். அவள்கிட்ட பல சந்தர்ப்பங்கள் எதிர்பார்த்தேன், அவள் வாய்ப்பு தரவே இல்லை. ஒரு நாள் அவளுக்கு வறுமை, கஷ்டம், பஞ்சம் எனக்கிட்ட வந்தாள். நானா, எனக்கு பணம் தாண்டு கேட்டான். நான் சொன்னேன், என்னோட நீ சம்மதித்தால் பணம் தாரண்டேன். அவள் வறுமையில வேற வழி இல்லாம என்னோட சம்மதித்தாள். யாருமே இல்லை ரஹ்மானே, நானும் அவளும் மட்டும்தான். என் உணர்வை தீர்க்கின்ற அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாள், அடியானே, அல்லாஹ் பயந்துக்கோ, தப்பா நீ செஞ்சிடாதே, ஹராமா நீ நடந்திடாதே என்று சொன்னான். ரஹ்மானே, அங்க யாருமே இல்லை, எனக்கு வேண்டிய செய்திருக்கலாம், உன் ஞாபகத்தால் எடுத்து விட்டேன், உன்னை பயந்து எழுந்து விட்டேன், உனக்காக செய்திருந்தால் நீக்கிடு என்று சொல்லி நீங்கி குகை நீங்கி வெளியில வந்தாங்க 3 பேர். இமாம் புகாரி உள்ள பரிசுகிறார். இதுல எதை தெரியும் நமக்கு சொல்லுவாரு, எங்களுக்கு ஒரு ஆபத்து சொல்லி வரதல்ல, திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு வாகனம் பஞ்சர் ஆயிடுச்சு, நடுரிசையில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று நடந்துச்சு. அடுத்த செகண்ட், யா அல்லாஹ், உனக்காக செஞ்ச இந்த விஷயத்தை முன்னிறுத்தி உன்கிட்ட கேட்கிறேன், இந்த ஆபத்துல என்ன விடுவிச்சுது. கேட்கக்கூடிய மாதிரி என்ன இருக்கு உங்கள்கிட்ட, எனக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு. நிறைய தலைப்புல பயம் கேட்கிறேன் நாங்க. இது ஒரு என்ன, ஒரு கலாச்சாரமாகி அல்ல, ஒரு 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 சும்மா கடமையா, ஒரு கடமை, வள்ளிக்க அசரு ஒரு பயம் நிற்கிற வாங்க, அப்படி வரப்படாது. வந்தோம், கேட்டோம், எனக்கு ஒரு மௌத்து இருக்கு, நான் எந்த மட்டும் என்ன மாத்திக்கிறேன். இதுக்குள்ள வசதி இல்லைங்க, வாய்ப்பு இல்லவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. உங்களால என்ன செய்யலாம், மேக்சிமம் என்ன செய்யலாம். ரகசியமான ஒரு செயலாக என்னால செய்யலாமா இருக்கு, இல்லாம இல்ல. எவ்வளவு சமூக வேலையில் இருக்குது. மூளையின் திறமையும் ஆற்றலும் இருந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாத, பாப்பாவை இழந்த அநாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவனை தூக்கி விடையிடு, அவனை பெரிய இடத்துக்கு கொண்டு போகலாம், நிறைய செய்யலாம். எவ்வளவு பேர் இருக்கிறான் சமூகத்துல, செய்யறதுக்கு யாரு? நான் தின்னணும், நான் குடிக்கணும், நான் உடுக்கணும், நான் பயணம் போகணும், ஏண்ட புள்ள வாழணும், ஏண்ட மனைவி வாழணும், ஏண்ட இவ்வளவுதான். இதை தாண்டி மற்றவனுக்கு நினைக்கிறல்ல. அப்படி அல்ல, எனக்கெல்லாம் தந்திக்கிறதுல நானும் அனுபவிப்பேன், இன்னும் 4 பேர் நான் உருவாக்குவேன். அதை என்ன, அதாவது அல்லாஹ் எனக்கு தந்தத்துல இருந்து நானும் அனுபவிப்பேன், இன்னும் 4 பேரை உருவாக்குவேன். இந்த சிந்தனை இருக்கணும். நான் மட்டும் தின்னணும், நான் மட்டும் கொடுக்கணும், நான் மட்டும் வாழணும், நான் மட்டும் அனுபவிக்கணும். ஒரு மூமின்ட பண்பு வைக்கப்படும். நீங்க உங்களோட மனசுக்குள்ள கேட்டு பாருங்க, நான் இவ்வளவு காலத்துல அல்லாஹ்வோட திருப்திக்காக செஞ்ச ஒரு செயல். நான் ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன், மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பிள்ளைகள் இருந்தா நைட்டு படுக்க போல கதை சொல்றேன், இந்த கதையை வரலாறா சொல்லும், எப்படி இருந்திருக்கிறான்னு பாருங்க. வரலாற்றுல மஸ்லமான் ஒரு மனிதர் வருவார். வரலாற்றுல மஸ்லமான் ஒரு மனிதர் வருவார். இந்த மஸ்லமா யாருன்னு சொன்னாமா, இவர் ஒரு போர்க்கள வீரர், ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டி, ஆளுமை உள்ளவர், தலைவர், படத்தளபதி மஸ்லமா. இந்த மஸ்லமா என்ன செய்வாருண்டா, பல போர்க்களங்கள்ல போயிட்டு ஐடியா கொடுப்பாரு, வெத்துவாரு, இப்படி எல்லாம் செய்வார். ஒரு கோட்டைய அப்படி சுத்தி பார்த்துட்டு வந்தார். வந்து சொன்னாரு, இந்த கோட்டை உள்ளுக்கு போயிட்டு முஸ்லிம்களோட கொடியை நாட்டினா இந்த கோட்டை இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வந்துடும்.
உள்ளுக்கு புகையில. உள்ளுக்கு போனா சல்லடையாக்கி போட்டுருவாங்க. துண்டு துண்டா பீஸ் பீஸா வெட்டி கொண்டு போட்டுடுவாங்க. கிழிச்சிடுவானுவர். எப்படி போற சின்ன ரோட்டைக்கு யாரு சரி உள்ளுக்கு போயிட்டு கேட்டை மட்டும் திறந்தா போதும் கொடியை நட்டிடுவோம். அப்படி சொல்லி கொண்டு போகிற சுபஹானல்லாஹ். அந்த கேட் திறப்பட்டு எல்லாரும் உள்ளுக்கு போனாங்க, கொடியை நட்டினாங்க, இஸ்லாமிய ஆட்சி கோட்டையை கொண்டு வந்தாச்சு. இப்ப அன்றைக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த கோட்டைய உயிரை பணையம் வச்சு போயிட்டு திறந்தவர் யார்? யாரு திறந்த? மஸ்லமா கோட்டை இஸ்லாமிய ஆட்சிகளை கொண்டு வரதுக்கு பின்னிக்கால கேட்கிறாரு, எப்படியாப்பா அந்த கோட்டை திறப்பட்டுச்சு? அந்த கோட்டையை திறந்தால் யாரு? கோட்டையை திறந்தவர் யாருன்னு கேட்கிற. சபையில் அமைதி. சொல்லுங்கப்பா, கோட்டையை திறந்த யாரு? திறந்தால் சொல்லுங்க. பேசல. திறந்தால் சொல்லுங்க. அவர் எனக்கு பக்கத்துல வச்சுக்கணும், அவரை கிஃப்ட் கொடுக்கணும், அவர் 4 பேருக்கிட்ட அறிமுகப்படுத்தணும். அவர் யார்? சபையில் அமைதி. யாருமே சொல்லல. கலைஞ்சு போய் எல்லாம் கலைஞ்சு போயாச்சு. இப்ப அதுல கோட்டையை திறந்து தெரிவிக்கிறார் தானே. ஒருத்தர் திறந்தேன். இப்ப திறந்தவருக்கு நைட்டுக்கு படுத்தா தூக்கம் போறல. அடே, நான் தலைவருக்கு கட்டுப்படலே, தலைவர் கேட்டு நான் தான் திறந்து நான் சொல்லலே, நான் பாவம் செஞ்சிட்டேனோ, அல்லாஹ் என்ன தண்டிப்பானோ, நான் இப்படி செஞ்சிக்கப்படாதோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சு கொண்டு இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நான் தான் திறந்தேன்னு தலைவர்கிட்ட மட்டும் சொல்லிடுவோம், மஸ்லமாட்ட மட்டும் சொல்லிடுவோம் நினைச்சுக்கொண்டு அப்படி வாராரு. இரவு நேரம் நடுநிசையில வரப்போக்களை இடையில ஒருத்தர் குறுக்கிட்டாரு. எங்க போறா? தலைவர் சந்திக்கணும். இப்ப தலைவர் சந்திக்கல, காலையில போய் சந்தி. ப்ளீஸ் பண்ணி என்ன விடுங்கண்டார். இல்ல இல்ல இப்ப ஏல நீ போடணும், அல்லாவுக்கா என்ன விடுங்கோ, நான் தலைவரோட கொஞ்சம் பேசணும். ஏலா பைத்துட்டு காலையில வாண்டாரு. இவர் சொன்னாரு ஏலா. இவர் சொன்னாரு, எனக்கு கோட்டையை திறந்தவர் யாருன்னு தெரியும், அதை சொல்லத்தான் நான் போண்டு விட்டாரு. உள்ளுக்கு போறாரு, சலாஞ்செல்லாம் உட்கார்றாரு. மஸ்லமா பாக்குறாரு. தலைவா, நீங்க அந்த கோட்டையை திறந்தவர் யாருன்னு கேட்டீங்க, நான் அதை சொல்லல, ஆனா எனக்கு அந்த ஆளை தெரியும், சொல்ல வந்தேன். சொல்லுண்டாரு. மன்னிக்கணும், அந்த கோட்டையை திறந்தவர் சில நிபந்தனை சொல்றாரு. என்ன நிபந்தனை? அவர் சொல்றாரு, கோட்டையை திறந்தவருடைய பேரை சொன்னால் இந்த இடத்தோட அந்த பேரை மறந்துடணுமா. 4 பேர் முன்னுக்கு அவரை கூப்பிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணப்படாதாம், அவருக்கு அந்த கிஃப்டும் கொடுக்கப்படாதாம், உங்களுக்கு பக்கத்துல அவரை வச்சுக்கப்படாதாம். இப்படி நீங்க ஓகேண்டா அவர் உங்களுக்கு ஆள சொல்லுவாராம். அல்லாமே சத்தியமா அவருடைய பேரை நான் மறந்துடுவேன், அவர் இந்த இடத்துக்கு கூப்பிட மாட்டேன், அவருக்கு எந்த கிஃப்டும் கூப்பிட மாட்டேன், கொடுக்க மாட்டேன், எனக்கு பக்கத்திலே வச்சுக்க மாட்டேன் சொல்லுண்டான். நான் தான் திறந்தேன். அன்று முதல் மஸ்லமா மரணிக்கின்ற வரை கேட்ட துஆக்களில் உண்டு, அல்லாஹ் மஹ்ஷுர்னி மா சாஹிபின் நகப், யா அல்லாஹ் என்னை அந்த கோட்டையை திறந்த அந்த மனிதனோடு என்னை மறுமையில் எழுப்புவாயாக என்று துஆ கேட்டாங்களாம். ஏதெரியும் இதை சொல்றேன், எவ்வளவு ரகசியமா செய்யப்பட்டிருக்கிறார், எவ்வளவு ரகசியமாக நல்ல விஷயங்கள் முன்னு பேசிக்கிறார். சில சலப்புகள்கிட்ட வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்க, அவங்க எப்படி ஆமண்டா, காலையில ஃபஜருக்கு பின்னால சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு போறான், பால் சாப்பாடு. இடையில ஒரு பிச்சைக்காரனை கண்டா அந்த சாப்பாட்டை குடிச்சிடுவாங்க. அப்படியே நோன்பு, மனைவிக்கே தெரியாம நோன்பு பிடிச்சிடுவாங்க. சிலர் வாழ்க்கையில சில விதவைகள் அநாதைகள வீடுகளுக்கு உணவுப் பொதிகள் வந்து நிற்கும். அரிசி, சீனி, பருப்பு, தேங்காய், மாங்காய், அது இது எல்லாம் போட்டு பார்சல் வந்து நிற்கும். அந்த ஏழைகள் எடுத்து தின்று துவா செஞ்சிருவாங்க. யாரு தந்தேன்னு தெரியா, யாரு கொண்டாந்து வச்சேன்னு தெரியா, ஒன்றுமே தெரியா. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு டைமுக்கும் தேவையான மாதிரி வந்து நிற்கும். ஆண் துணை இல்லாத வீடு, கஷ்டமான வீடு, யாரு தந்தேன்னு தெரியா. இப்படியே காலம் ஓடும். இவங்க எடுத்து தின்று துவா கேட்கிறது. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் மறுத்தா போவார். அதுக்கு பின்னிக்கால வார பார்சல் நின்றுடு. அப்பதான் யோசிப்பாங்களாம், இவ்வளோ காலமும் எங்களுக்கு தந்தது அந்த மனுஷன் தானே, அல்லாஹ் மோத்துலோ எல்லாரும் மன்னிச்சு போடு துவா கேட்கிற நிலைமையில் எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த மக்கள் இருந்திக்கிறாங்களாம். நான் ஏன் இதை சொல்றேன்டா, சமூகத்துல உண்மையிலே பெண்களோட சைட்ல கூடுதலாகவே இருக்குது. பிரிஞ்சு போன ஒரு குடும்பத்தை உறவுகளுக்குள்ள சேர்த்து விட்டுட்டு அவங்களுடைய நல்லா வாழப்போக்களை சேர்த்துட்டவளுக்கு பயங்கரமான பகுத்தறிச்சல். சேர்த்துட்டவளுக்கு
அவங்க பைக்ல போறதும், பின்னுக்கு உட்கார்ந்து மாப்பிள்ளைய கட்டி பிடிச்சுக்கிட்டு போறதும், இதுகளை பார்க்க போக இவளுக்கு ஏடா சேர்த்துட்டு அப்படின்னு ஒரு ஃபீலிங். 4 பேருக்கிட்ட போறேன், நான் தான் சேர்த்துட்டேன், நான் சின்ன பொய்யாலதான் சேர்ந்து இருக்கிறேன், முடிஞ்சு. நீ என்ன தெரியுமா, எப்போ ஞாபகம் வைக்கணும், செயல் செய்யறது லேசி, செய்த செயலை கடைசி மூச்சு வரைக்கும் பாதுகாக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். செய்யறது லேசி, பாதுகாக்கிறதே கஷ்டம். நோன்பு வந்தா, ரமலான் வந்தா முட்டி மோதிக்கொண்டு கியாமுல் லைலுக்கு வார 2:30 மணிக்கு தொழுவிக்க போடுற 11 ரக்காத் 2 மணிக்கு போட்டு 4 மணிக்கு 4:15 முடிகிற தொழுவுற, அல்லாஹ்க்கா தொழுவுற, எல்லாம் செய்யற. ரமலான் முடிஞ்சு பேசிக்கொண்டிருக்க போக்கல அங்க நடந்த எல்லாம் இங்க சொல்லி காட்ட ஆரம்பிக்கிற. அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன, இவ டெய்லி தஹஜ்ஜத் தொழுகிற, டெய்லி தஹஜ்ஜத் தொழுகிற. வீட்டுக்கு யாரோ வாரத்தை பார்க்க போக்கல டக்குண்டு தூங்கி விட்டு கொண்டிருக்கிற. வந்த அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், 3 மணி கிளம்பினேன் தானே தஹஜ்ஜத்துல, சரியான டயர்ட், முடிஞ்சு. டாக்கெட் இப்ப பாருங்க, நடிப்பு, இப்படி தூங்கி முட்டி கொண்டு மாறி உங்களை கண்டதோட அப்படி போற. வந்த அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி, சோமாய்க்கிற வாங்க, 3 மணி கிளம்பினேன் தானே தஹஜ்ஜத், சரியான டயர்ட். இங்க என்ன நடந்த, தொழுகைக்க தேவையில்லை, தொழுகைக்க தேவையில்லை. ஏன் 3 மணி கிளம்பி கஷ்டப்பட்டடி, தொழுகைக்க தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய செயற்பாடு அப்படித்தான் நிற்குது, அல்லாஹ் செஞ்சவங்களை தவிர. ஒரு வீட்டுல கரண்ட் வெட்டியாச்சு, அவளுக்கே தெரியாம கரண்ட் எடுத்து கொடுக்கலும், ஏதோ ஒரு அமைப்புல செய்யலும், செஞ்சு போட்டுட்டு என்ன நான் தான் செஞ்சேன். சில பேர் இருக்கிற சமூகத்துல அவன் ஒரு டாக்டராய், இன்ஜினியராய், லோயராய், மௌலவியாய், அக்கௌண்டராய் வந்ததுக்கு பிறகு சரி கஷ்டப்படுறான். ஏன் கஷ்டப்படுறான் தெரியுமா? கோர்ட்ல போக்கல, நீங்க டாக்டர உங்களை உருவாக்கி நீங்க அந்த ஹாஜியாராமே, டூத் பேஸ்ட்ல இருந்து, பிரஷ்ல இருந்து, சிக்னல்ல இருந்து, பேனடோட கொண்டு தருவாராமே, ட்ரிப்போ கூட சொல்லி எல்லாம் தராமே அவங்களுக்கு. இவர் எல்லாம் கொடுத்துட்டு முழு ஊர்லயும் பறையடிச்சுக்கிறார், நான் தான் வரப்படாது. நாங்க என்ன யோசிக்கணும் என்றால், என்னால மேக்சிமம் சமூகத்துக்காக ரகசியமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு இஹ்லாஸோட என்ன செய்யலாம் அதை மட்டும் பிளான் பண்ணு. உங்களை மாதிரி நாங்க கிராண்ட் பாஸ்ல அல்ஹுதா அவங்களோட ஸ்கூல் முந்தி இருந்துச்சு. அப்ப தொடர் கிளாஸ் செஞ்சுட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை எனக்கு ஒரு கிளாஸ் இருந்து, இதுல வெகு தொலைவில் இருந்து ஒரு குடும்பம் வரும், உம்மா, 2 மகள், பாப்பா, சரி, வெகு தூரத்திலிருந்து வருவாங்க. அப்ப கிளாஸ் இருக்கிற அப்படியே தொடர் கொண்டு திடீர்னு மாப்பிள்ளை மகத்தா போற, வாப்ப மகத்தா போற. ஒரு நிகழ்வு மட்டும் சொல்றேன். மறைஞ்சதுக்கு பின்னால இத்தாக்கு போய்த்தான், இத்தா முடிய அப்ப என்ன பேசல வேண்டும், இத்தா முடிய அந்த ரொம்ப கோல் வருது, டக்குன்னு ஆன்சர் பண்ணினா அழுவுறா, உஸ்தாத் இத்தா இண்டேத்தா முடிஞ்ச, முதலாவது உங்களோட நான் பேச நினைச்சு கொண்டிருந்தேன், இத்தா வெளியில வந்தா முதலாவது நான் பேசுறாள் நீங்களா இருக்கும் நினைச்சு கொண்டிருந்தேன் அப்படின்னு சலாம் சொல்லி போட்டுட்டு, துவா செய்யுங்க இந்த துரைக்கு உஸ்தாத் அப்படின்ட்டு, கேள்விப்பட்டமா வர கிடைக்கல அப்படின்னு, பரவாயில்ல சார் துவா செய்யுங்கன்னு சொல்லி போட்டுட்டு, நான் இத்னா வீட்டுக்கு இருந்தேன், எத்தனையோ பேர் வந்தாங்க, டாக்டர் மாறாம், இன்ஜினியர் மாறாம், மௌலை மாறாம், யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளாம், சத்தியமா அவங்க எல்லாருக்குமே மாச ஃபீஸ் கட்டினது என்ன மாப்பிள்ளையாம். நான் ஏதரையுமா உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க துவா செஞ்சுக்கோங்க. அவருடைய வைஃபா இருந்த எனக்கு கூட இது தெரியும் உஸ்தாத், எனக்கு கூட தெரியாத அளவுல நிறைய செஞ்சுக்கிற, அல்லாஹ் பொருந்திக்கிட்டு துவா கேளுங்கன்னு ஒரு வரி சொன்னா ஏன் சொல்லிட்டேன் தெரியுமா? இத எங்களை நாங்க திருப்பி ரிவர்ஸ்ல ஒரு முறை பார்த்தா, உங்களுக்கு உங்களோட மாப்பிள்ளை மாற தார சல்லி, அவங்களோட பொக்கெட்டா நீங்க எடுக்கிற ஹலாலான நீங்க எடுத்து சேமிக்கிறது இருந்து உங்களுக்கு ரகசியம் எவ்வளவு செய்யணும் தெரியுமா? என்ன செஞ்சிக்கிறோம்? இன்றைக்கு தேவையில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? சுபான நான் அறிஞ்ச சில மக்கள் இருக்கிறாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நீண்ட காலமாக செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க என்ன கண்டிருப்பாங்க, வல்லாஹ் அவங்களோட முகத்தை கூட நான் கண்டிக்க மாட்டேன். எனக்கு செய்யறதில்ல, சமூகத்துக்கு நிறைய செய்யறாங்க, சரி, ஆனா இதுவரைக்கும் அவங்களை என்ன கலரட்டு கண்டிருக்க மாட்டோம்.
தெரியாம செஞ்சு விடுறாரு. எவ்வளவு பேர் இருக்கிறான் சமூகத்துல. சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், சுபஹானல்லாஹ், ஏதாச்சும் நல்ல படின்னு சொன்னா சல்லியை கொண்டாந்து வச்சுட்டு நீங்களும் அல்லாஹ்வை பார்த்துக்கோங்க, எடுக்கிற சப்ஜெக்ட்ல பேரு மட்டும் வந்துடப்படாது, போர்ட்லயும் வர ரிசிப்டும் வரப்படாது, போர்ட்லயும் வரப்படாது, ஒன்றிலையும் வரப்படாது. இப்படி மக்களை பார்க்கிறேன். நான் என்ன சொல்றேன்டாம்மா, நாங்க உண்மையிலே இந்த பூமியில வாழப்போற காலம் மிக குறைவு. கொஞ்சம் நீங்க சீர்தூக்கி பாருங்க. ஷேக் சொன்ன மாதிரி, மௌலே சொன்ன மாதிரி, ஏண்ட லைஃப்ல நான் அல்லாஹ்வோட திருப்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு செஞ்ச ஒரு செயற்பாடு, ஒரு வரலாறு சம்பவம் கொண்டு வரும். அவரோட சஹி லைஃப் கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருக்கும் எப்பவுமே இபாதத்துல இஹ்லாஸ் நல்ல விஷயத்துல போட்டி. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவங்க ஒரு வீட்டுக்குள்ள போய்த்து, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீட்டுல போய்த்து ஒரு ஏழை ஒரு கிழவி பொம்பளைக்கு உணவு ஊட்டுறது அவ பார்க்கறது வழக்கம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவங்க அதை அடையாளம் கண்டுகொள்றாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மரணத்துக்கு பின்னால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவங்க அந்த கிழவிக்கு போய் பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறாங்களாம். பணிவிடை செய்ய போக்குல அவர் செய்யற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வரப்போக்குல அந்த கிழவி கேட்கிறாவாம், தோழர் உங்களுக்கு முன்னுக்கு வந்தவர் மகத்தா பைத்தாரான்னு கேட்டான். ஏன்னு கேட்டான். இல்ல, அவர் ஈச்சம்பழத்துல கொட்டையெல்லாம் எடுத்துட்டு தருவாரு, நீங்க ஈச்சம்பழத்தை கொட்டையோட தந்தீங்க அப்படின்னா. உமர் கத்தாப் சொன்னாங்களா, அபூபக்கர் தான், என்ன அபூபக்கரால் ஒரு நாளும் மிஞ்ச முடியாது. எவ்வளவு ரகசியமான செயற்பாடுகள் வரலாற்று இங்க திரும்பி பார்த்தா சுப்ஹானல்லாஹ், வலது கை கொடுத்து இடது கை அறியாத வகையில் இந்த உலகத்துல நிறைய நல்ல மக்கள் வாழ்ந்துட்டு பேசிக்கிறாங்க. சுருக்கமா இந்த அமர்வு விளங்குங்கம்மா, நான் ஏண்ட லைஃப்ல அல்லாஹ்வுக்காக மட்டும் செஞ்ச ஒரு செயற்பாடு. ஒரு மனிதன் தொழ ஆரம்பிப்பான், தக்பீரை கட்டுவான், தன்னை யாரோ ஒரு சிலர் உற்று நோக்குவதை அவதானிப்பான், நிலையை நீட்டுவான், ருக்குவை நீட்டுவான், சுஜூதை நீட்டுவான். வல்லமையா 4 ரக்காத் தொழுகிறதுக்கு 4 செகண்ட் மிச்சம், 20 நிமிஷமாக சலாம் கொடுக்கல ஹாஜியான். ஏன் தெரியுமா? ஊட்டிக்கு யாரோ முக்கியமான ஆட்கள் வந்திருக்கிறான், ருக்குவை நீட்டுறா, சுஜூதை நீட்டுறா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், என்ன நீண்ட நேரத்துக்கு பிறகு வழியில தொழுது கொண்டிருந்தேன். ஆனா உண்மையிலே 5 நிமிஷம் மிச்சம் 15 நிமிஷமாக சலாம் கொடுக்கல. ஏன் தெரியுமா? தன்னை போற்றோனும் புகழோனும் பாராட்டணும் எடுத்துக்கான். ஆக மொத்தத்துல எண்ணங்கள் தூய்மையாக்கணும், எண்ணங்கள் தூய்மையாக்கப்படணும். எப்பவுமே செயலுக்கு கூலி அல்ல, எண்ணத்துக்கு கூலி. எண்ணம் அபாரமானது, மிக சக்தி வாய்ந்தது எண்ணம். அந்த எண்ணங்கள் நிர்வகிக்கிற பொறுப்பு எங்கட கையில் இருக்குது. உங்களுக்கு நல்லா ஞாபகத்துல வைங்க, உங்களை போற்றுவாங்க, புகழுவாங்க, பாராட்டுவாங்க, நீங்க அப்படி இப்படின்னு வாங்க. இந்த நேரங்கள் எல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த ஆற்றலை வச்சு நான் செஞ்சேன், நீ என்ன திருத்தி கொள்ளு, நீ நாடினா இதை நீ எடுத்துடவும் வேணும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, நீ என்ன பருந்துக்கோ, எனக்கு உல தூய்மையை தந்து வேண்டு கேளுங்க. வல்லம ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டவங்களையும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் படைத்தவண்ட திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு அவன் திருத்திக்காக மட்டுமே செய்கின்ற அந்த உணர்வுகளுக்கு தந்து வைக்கட்டும். வாழ்ந்த காலத்துல இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யலன்ற ஒரு உள்ள இப்ப நிச்சயமா சொல்லும், நான் ஒன்றுமே செய்யலன்றுதான் பெரும்பாலும் சொல்லும். போனது பாஸ் தான், போனது போகட்டும். இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரும் இருக்க போற இந்த 5, 10, 20, 3, 4 வருஷமோ மாசமோ நாளோ, அதுக்குள்ள உல தூய்மையோடு எங்களை மாற்றிக்கொள்வோம். கடந்து போன செயல்களுக்கு அல்லாட்ட தௌபா செய்வோம், மன்னிப்பு கேட்போம். எதை செஞ்சாலும் படைச்ச வேண்டிய திருத்திய மட்டும் நோக்கமாக கொண்டு செயற்படுவோம். வல்லம ரப்புல் ஆலமீன் உங்களை என்னையும் பொருந்திக்கிறோனும். எனக்கு 5:30 பஸ் நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் பேசின சுருக்கமா பேசின போதும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு தடவை இந்த பக்கம் வந்தால் சந்திப்போம். அல்லாஹ் எல்லாருக்கும் அருள் செய்யட்டும். பெருந்திரளாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் எல்லாரையும் அல்லாஹ் பொருந்திக்கிறட்டும். எங்களோட செயல்பாடுகள் அல்லாஹ் தஆலா இஹ்லாஸனும் உல தூய்மை தந்து வைக்கட்டும். தீனார்கள், திருகங்கள், ரூபாய்கள் எதுவுமே பயன் தராத அந்த மறுமை நாள்ல அல்லாஹ்வோட அருளால அவன் மார்க்கத்துக்காக உல தூய்மையோடு செய்த நல்ல செயல்களை வைத்து அல்லாஹ் எங்களோட மீசான கணமாக்கி சொர்க்கத்துக்கு போடக்கூடிய நல்ல மனிதர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்கள்ல அல்லாஹ் எல்லாரையும் ஆக்கி வைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோட இந்த அமர்வு முடிவுக்கு கொண்டு வாரேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.